ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு நிலமகன் டைம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஜிஎஸ்டி ஃபைலிங்கில் ஹச்எஸ்என் கோடு என்ட்ரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஜிஎஸ்டி ஃபைலிங்கில் ஹச்எஸ்என் கோடு என்ட்ரி மே மாதத்துலேருந்து வந்து கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. அதாவது B2B இன்வாய்சஸ் உள்ளவங்க கம்பல்சரி ஹச்எஸ்என் கோடு என்ட்ரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருப்போம், இன்னொரு ஜிஎஸ்டி நம்பர் வச்சுருக்கவங்களுக்கு நம்ம சேல் பண்ணுறது, அதான் B2B இன்வாய்சஸ். அது மாதிரி இருக்கிறவங்க கம்பல்சரி ஹச்எஸ்என் கோடு என்ட்ரி பண்ணால் அது எப்படி என்ட்ரு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஜிஎஸ்டி வெப்சைட்டுடைய லாகின் பேஜுக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா இதெல்லாம் டைப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்து எந்த மந்த் ஃபைல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஆட் ரெக்கார்ட் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12th டேபிள் அதில் ஹச்எஸ்என் ஐஸ் சம்மரி ஆஃப் அவுட்வேர்டு சப்ளைஸ் அப்படின்ட்டு பாருங்கள். அதை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து ஹச்எஸ்என் கோடு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம என்ட்ரு பண்ணோம். மற்ற டீட்டெயிலாம் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. இல்லைனாலும் நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹச்எஸ்என் கோடு என்ட்ரி எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதனால் வந்து டைரெக்டாக வந்து இந்த 12th டேபிளுக்கு வந்துடுறேன். இதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே இருக்க பாருங்க B2B சப்ளைஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அதாவது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ். இதை வந்து டிஃபால்ட்டாக செலெக்ஷனில் தான் இருக்கும். இது வந்து இதுக்கு அப்படியே கீழே வந்துருங்க. கீழே வந்தீங்கன்னாக்கா ஹச்எஸ்என் நம்பர் கேட்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா B2B இன்வாய்சஸ் வந்து இருக்கிறவங்க தான் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா B2B இன்வாய்சஸும் இருக்குது, B2Cயும் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டுக்குமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. வெறும் B2C இன்வாய்சஸ், அதாவது பிஸ்னஸ் டு கஸ்டமர் இன்வாய்சஸ் மட்டும்தான் இருக்கிறவங்களுக்கு மேண்டட்டரி கிடையாது. அவங்க வந்து என்ட்ரு பண்ணனாலும் பண்ணலாம், பண்ணலனாலும் விட்டுடலாம். இதே வந்து பாதி பில்லு B2B இருக்குது, பாதி பில்லு B2C இருக்குன்னா ரெண்டுமே என்ட்ரு பண்ணிவிடுங்க, என்ன கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. இப்போ வந்து B2B சப்ளையர்ஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ண வேணால் டிஃபால்ட்டாக தான் செலக்ட் ஆகிருக்கும். அப்படி கீழே வந்து பாருங்கள் ஹச்எஸ்என் கோடு கேட்குது. இதில் வந்து நீங்கள் பண்ணுற ப்ராடக்டோடைய ஹச்எஸ்என் கோடு வந்து இதில் என்ட்ரு பண்ணுங்கள். தெரியலன்னா கூகுள் சர்ச்சில் கூட நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிஎஸ்டி எடுக்கும்போது ஹச்எஸ்என் கோடை என்ட்ரு பண்ணியிருப்பீங்க. அந்த ஹச்எஸ்என் கோடை எந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறத பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் இதில் அப்படியே வந்து கீழே காமிக்க அந்த லிஸ்ட் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த ஹச்எஸ்என் கோடுக்கு ரிலேட்டடான ப்ராடக்ட் எல்லாமே கீழே காமிக்க. நான் இப்போ வந்து அதர் ஃபுட்வேர் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ட்ரு பண்ணுற அந்த ஹச்எஸ்என் கோடு ரிலேட்டடானது எல்லாமே கீழே காமிக்க, அதை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. நான் இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம வந்து பர்டிகுலராக வந்து எந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் மேண்டட்டரி கிடையாது, விட்டுடலாம். இதுக்கப்புறம் வந்து பாருங்கள் UQC, அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா யூனிக் குவான்டிட்டி கோட் அப்படிம்பாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிலோகிராம் அப்படிங்கிறத வந்து KGS அப்படின்னு மென்ஷன் பண்ணுற பாருங்க. அது மாதிரி தனித்துவமாக பிரித்து காட்டுறது தான் இந்த UQC கோடுங்கிறது. இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேலே வந்து நான் அதர் ஃபுட்வேர் அப்படின்னு போட்டிருக்கேன். இதே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அது என்ன அப்படிங்கிறத பர்டிகுலராக நம்ம மென்ஷன் பண்ணுறது தான் இந்த UQC. இதே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸில் உள்ளவங்களுக்கு இந்த UQCலாம் வராது. ப்ராடக்ட் சேல்ஸில் உள்ளவங்களுக்கு தான் இந்த டீட்டெயில்ஸ் வந்து UQC வந்து ஓப்பனில் இருக்கும். இதே சர்வீசஸ் அப்படின்னா அது வந்து பிளாக்ல தான் இருக்கும். ஏன்னா அது தேவைப்படாது, டேரெக்டாகவே அந்த ஹச்எஸ்என் கோடு வந்து மேலேயே டேரெக்டாக வந்துடும். இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் சேல்ஸை பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது பொருள் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த UQC கோடு இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதை இப்போ பாருங்கள், நான் வந்து மேலே வந்து இதில் வந்து அதர் ஃபுட்வேர் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ பர்டிகுலராக கேட்குது. இதில் இந்த UQC கோடில் வந்து பார்த்திங்கன்னா PRS, அதாவது பேர்ஸ் செப்பல்ஸ் அப்படின்னா என்ன வரும், ஒரு செப்பலை வைக்க மாட்டாங்க, அது ஒரு பேராக தான் இருக்கும். ஒரு ஜோடி சேர்ந்தது தான் ஒரு செப்பல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஒரு குவான்டிட்டி சேல் பண்ணுறது அப்படிங்கும்போது PRS அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கு காமிக்க, நீங்கள் மேலே என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ அது ரிலேட்டடாக இருந்து காமிக்க, அதை வந்து கரெக்டாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டல் குவான்டிட்டி இது மாதிரி எத்தனை பேர் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இதை வந்து நம்பர்ஸ் வந்து என்ட்ரு பண்ணிங்க. அதே மாதிரி வேல்யூ, அந்த எத்தனை நம்பர் சேல்ஸ் பண்ணமோ அதுக்கான டேக்ஸபிள் வேல்யூ மட்டும் இதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் ரேட்டு, அந்த ப்ராடக்ட் வந்து எத்தனை % ஸ்லாபில் வருது அப்படின்னு பார்த்துங்க. 5 12 18 அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணோம். இந்த ரேட் ஆஃப் குவான்டிட்டியில் சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணது வந்து அதர் ஸ்டேட் அப்படின்னா இன்டகிரேட்டட் டேக்ஸில் வரும். IGSTயில் வந்து நம்ம டேக்ஸ் வந்து என்ட்ரு பண்ணோம். இது லோக்கல் அப்படிங்கிறதால வந்து சென்ட்ரலுக்கு பாதி, ஸ்டேட்டுக்கு பாதி. இப்போ வந்து 12% வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டேக்ஸபிள் வேல்யூக்கான டேக்ஸ் இது, அதாவது
சென்ட்ரலுக்கு பாதி ஸ்டேட்டுக்கு பாதி அந்த 12% வந்து நம்ம கால்குலேட் பண்ணி அதில் பாதி வந்து சென்ட்ரல் டேக்ஸ்லேயும் பாதி வந்து ஸ்டேட் டேக்ஸுக்கு நம்ம பிரித்து என்ட்ரு பண்ணிடணும். ஒருவேளை ஐஜிஎஸ்டி இருக்குன்னா ஐஜிஎஸ்டி நம்ம என்ட்ரு பண்ணலாம். இதே வந்து டோட்டல் வேல்யூ வந்து டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ வந்து மொத்தமாக போட்டுக்கணும். அதுலேருந்து ஐஜிஎஸ்டிக்கு எவ்வளோ வந்து டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம், அதாவது ஐஜிஎஸ்டிக்கு எவ்வளோ டேக்ஸு, சென்ட்ரலுக்கு எவ்வளோ டேக்ஸு, ஸ்டேட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி போடணும், பிரித்து போடணும். இதுக்கப்புறம் வந்து ஆடு கொடுக்கணும். ஆடு கொடுத்துட்டோன்னா எல்லாம் கரெக்டாங்கிறத ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்துடணும். ஒருவேளை வந்து வேறு ஸ்லாபில் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ராடக்ட்டு அப்படின்னா இதை ஆடு கொடுத்துட்டு திரும்ப வந்துட்டு போயிட்டு நம்ம வேறு கன்செஷன் கோடு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இதே மாதிரி தான் இதே மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி ரேட் ஆஃப் அதாவது இந்த ஸ்லாப் மட்டும் மாற்றணும். ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் மட்டும் எத்தனை பர்சன்டேஜ் ஸ்லாபில் வருது, வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சுன்னா நம்ம ஆடு கொடுக்கணும். இல்லை சேமாக இருக்குன்னா நம்ம மொத்தமாகவே இதில் போட்டுடலாம். இப்போ வந்து இதில் ஆடு கொடுத்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து B2B இன்வாய்ஸஸ்க்கு மட்டும்தான். B2C இன்வாய்ஸஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து திரும்ப ஆடு கொடுத்துட்டு திரும்ப போயிட்டு மேலே வந்து B2C வந்து சூஸ் பண்ணிவிட்டு இதே மெத்தட் தான் பண்ணோம். ஒருவேளை வெறும் B2C உள்ளவங்க மட்டும் வந்து மேண்டட்டரி கிடையாது. ஹெச்எஸ்என் என்ட்ரி பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், பண்ணலனாலும் விட்டுடலாம். ஆனால் B2B இருக்குன்னா கம்பல்சரி பண்ணியாகணும். இப்போ வந்து ஆடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதான் இப்போ டீட்டெயில்ஸ்லாம் வரும். இப்போ என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காமிக்க, எத்தனை குவான்டிட்டி, எத்தனை பேர்ஸ், அதுக்கப்புறம் வந்து டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளோ, டேக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம என்ட்ரு பண்ணதை காமிக்க. ஒரு வேளை வந்து ஏதாவது எடிட் பண்ணோம், கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து பென் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே டெலீட் சிம்பிள் இருக்கும், மொத்தமாக டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரு பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான். பார்த்துட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதான் இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கீழே பேக் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது தான் பேக் வந்துடுச்சு. இப்போ வந்து ஹெச்எஸ்என் வைஸ் வந்து இப்போ ஒரு என்ட்ரி பண்ணியிருக்கோம் நம்ம. இது வந்து 1 அப்படின்னு வந்துருச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக ஃபைலிங் போடாதீங்க, மற்றெல்லாம் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு கடைசியாக தான் ஹெச்எஸ்என் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். மற்றெல்லாம் B2B இன்வாய்ஸஸ், B2C இன்வாய்ஸஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மற்ற என்ட்ரிஸ்லாம் சேல்ஸ் என்ட்ரிலாம் போட்டோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு, டாக்குமெண்ட் இஷ்யூலாம் போட்டோமான்னு பார்த்துட்டு ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஜென்ரேட் சம்மரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம். ஜென்ரேட் சம்மரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னாக்க திரும்ப வந்து இது மாதிரி வந்து யுவர் ஜென்ரேட் சம்மரி ரெக்வெஸ்ட் ஹஸ் பீன் ரிசீவ்டு அப்படின்னு வந்துடும். இதுக்கப்புறம் வந்து இந்த ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கீழே வந்துடுங்க. கீழே வந்ததுக்கப்புறம் ப்ரொசீட் ஃபைல் வரும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இப்போ வந்து திரும்ப வந்து இந்த சம்மரி வைஸ் அப்படியே காமிப்பாங்க. நம்ம வந்து இதில் மிடில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஸ்என் வைஸ் சம்மரி இப்போ என்ட்ரு பண்ண டீட்டெயில்ஸ்லாம் இந்த காமிக்க, அது டோட்டல் எவ்வளோ அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் B2B டோட்டல், B2B மட்டும்தான் நம்ம இப்போ என்ட்ரு பண்ணியிருக்கோம். அதனால் B2Bக்கு நேராக மட்டும்தான் இப்போ இந்த அமௌண்ட்டெல்லாம் காமிக்க. B2Cக்கு நேராக நம்ம எதுவுமே என்ட்ரு பண்ணல, அதனால் 0 தான் காமிக்கும் எல்லாமே. இதெல்லாம் வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கிறது மட்டும்தான். மற்றபடி வந்து இதில் ஏதாவது சேஞ்சஸ்னால் நம்ம பேக் போய்ட்டோட சேஞ்ச் பண்ணலாம். இவிசி கொடுத்து சப்மிட் பண்ணுற வரை நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணிவிட்டா OTP போட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் எதுவுமே எடிட் பண்ண முடியாது. இப்போ வந்து அப்படியே கீழே வந்துருங்க. கீழே வந்ததும் ஃபைல் ஸ்டேட்மெண்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது இந்த பேஜ் வரும். இதில் வந்து இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணதுக்கப்புறம் டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆத்தரைஸ்டு சிக்னேச்சர் நேமையும் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைல் வித் இவிசி அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணது தான் ஜிஎஸ்டியில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் OTP வரும். அதில் ஏதாவது ஒரு OTP அந்த என்டர் 1 டைம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற கட்டத்தில் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது தான் இப்போ வந்து GSTR 1 வந்து அதாவது GSTR 1 ஃபைல் ஆயிடுச்சு. அதாவது இப்போ நம்ம பார்த்தது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெச்எஸ்என் கோடு என்ட்ரி, அதாவது B2B இன்வாய்ஸஸ் மட்டும் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து என்டர் பண்ணுறதை பற்றி மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி வந்து B2B இன்வாய்ஸஸ் மட்டும் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஹெச்எஸ்என் கோடு என்ட்ரி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதே வந்து B2C மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ரெண்டும் சேர்ந்து இருக்குது அப்படின்னால அது மாதிரி உள்ளவங்களுக்கு எப்படி ஹெச்எஸ்என் கோடு என்ட்ரி பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.